அடுத்ததாக இந்த பள்ளியில் படித்து மகேந்திரகிரி விண்வெளி மையத்தில் இன்றைக்கு ஒரு உயரிய இடத்தில் ராக்கெட் வடிவமைப்பு பகுப்பாய்வு பிரிவினுடைய தலைவராக இன்றைக்கு பணியாற்றி இந்த பள்ளிக்கும் இந்த கிராமத்திற்கும் பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய ஞா அந்தோணி நீதி மாணிக்கம் அவர்களை வாழ்த்துறை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கிறேன். நம் பள்ளியின் 60வது ஆண்டு வைர விழா கொண்டாட்டத்தில் இங்கே பங்கு பெறும் அனைவருக்கும், பொதுமக்கள், என் நண்பர்கள், என்னுடைய ஆசிரியர்கள், என்னுடன் உடன் பயின்றவர்கள், என்னுடைய சீனியர்கள், என்னுடைய ஜூனியர்ஸ், மேலும் மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நானும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மேபி இஸ்ரோவில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய ஜேர்னி, என்னோடய கேரியர் பாத் என்ன மாதிரி இருக்குங்கிற உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிகிட்டு விரும்புகிறேன். இந்த கேம்பஸில் நான் 1996 பாஸ் அவுட் ஆனேன். மேபி அப்போது என்னோடய கூட படித்தவங்க ஜென்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. மேபி ஒரு 10 or 12 people, ஐ டோன்ட் ரிமெம்பர். பட் இருந்த போதிலும் அதில் இருந்த சின்ன ஸ்ட்ரென்த்லேயுமே ஒரு முதல் மாணவனாக இந்த பள்ளியிலிருந்து வெளியே வந்தேன். அதற்கப்புறம் என்னோடய 11, 12 காரப்பட்டியில் படித்தேன். தென் அதுக்கப்புறம் என்னோடய பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சிவந்தியத்தினரில் படித்தேன். தென் அதுக்கப்புறம் எம்ஐடியில் எம்இ ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் முடித்தேன். ஸோ முடிச்சுட்டு நான் ஐஐடி மெட்ராஸ், சென்னையில் இருக்கிற ஐஐடி மெட்ராஸில் டாக்டரேட் ஆராய்ச்சி துறையில் பிஹெச்டி பண்ணுறதுக்காக ஜாயின் பண்ணும்போது ஐ காட் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நான் இஸ்ரோவில் ஜாயின் பண்ணுறதுக்குள்ள ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. நான் அதனால் ஜாயின் பண்ணேன். மேபி உங்கள் எல்லாருக்குமே என்னை பார்த்துருப்பீங்க. என்னோடய நடவடிக்கைகள், இல்லைன்னா நான் இங்கே இருக்கும்போது மேபி அப் டு ஒரு 10th or 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இந்த ஊரில் நான் சுற்றி திறந்த தலங்களில் என்னை பார்த்து நிறைய பேர் இருப்பீங்க. என்னோடய ஆரம்ப காலத்திலேருந்தே உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி என்னோடய அப்பாவுடைய ஒரு கடின உழைப்பாளன், தங்கச்சாமி நடந்து சொல்லுவாங்க, தங்கச்சாமியோட பையன். ஸோ அந்த மாதிரி ஒரு நேம் வாங்குறதுல எங்கள் அப்பா என்னை ஒரு ஷேப் பண்ணாங்க, ஒரு பர்சனாலிட்டியாக. அவங்க எனக்கு சொல்லிக் கொடுத்த நிறைய விஷயங்களை நான் என்னோடய ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே மேபி ஃபாலோ பண்ணியிருக்கேன். பொதுவாக நான் சொல்லிக் கொடுத்தது என்னென்னா, நம்ம எல்லாருமே சொல்கிற மாதிரி தான், ஒரு 3 பேர் நம்மளுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானவங்களாக இருப்பாங்க. நம்ம அவங்கள ஃபாலோ பண்ணணும். ஒன்று நம்ம கடவுள் பக்தியாக, அடுத்ததாக நம்ம பார்க்க போனீங்கன்னா டீச்சர்ஸ், தென் பேரண்ட்ஸ் ஆல்சோ. ஸோ இந்த 3 பேரும், கடவுள், பெற்றோர், டீச்சர்ஸ், இவங்க 3 பேருக்கும் நம்ம பயந்தும் அவர்களுக்கு கீழ்ப்படிந்தும் நடக்கிற ஒரு செயலில் நடக்கும்போது நம்ம ஒரு வெற்றி பெற்றவனாக மாறுறதுக்குள்ள வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கு என்னென்ன மாதிரி குவாலிட்டிஸ்லாம் நம்ம டிஃபைன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நமக்கு என்றைக்குமே நம்மளுடைய ஒரு திடமான தன்னம்பிக்கை இருக்கணும். ஃபஸ்ட்டு நிறைய விஷயங்கள் உள்ளே போகும்போது ஒரு ஹார்டான ரூட் நமக்கு ஒரு சாய்ஸ் கிடைக்குதுன்னா, அந்த ஹார்டான ரூட்டில் போகும்போது அச்சீவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதை ரீச் பண்ணதுக்கப்புறம் உள்ள என்ஜாய்மெண்ட் ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே நமக்கு கொடுக்குற வாய்ப்புகளை அந்தந்த காலகட்டங்களில் நான் இந்த பள்ளியில் படிக்கும்போது எனக்கு நினைவுகள்னு பார்க்க போனீங்கன்னா, நம்மளுடைய ஊரில் உள்ள டீச்சர்ஸ் பார்க்க போனீங்கன்னா, சோசியமிக்கல் ஆசிரியர், அப்புறம் ராஜமால் டீச்சர், இவங்க 2 பேருமே. மேபி ராஜமால் டீச்சர்கிட்ட நான் ரொம்ப ஃப்ரீயாக பேசியிருக்க மாட்டேன். மேபி அவங்க டீச்சருங்கிற ரெஸ்பெக்டில் ரொம்ப தூரமாக தான் இருந்து பார்த்துருப்பேன். அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு டீச்சர் தான். சோசியமிக்கல் சார் அதை விட கொஞ்சம் பெட்டராக இருப்பாங்க. மேபி வெளியில் வந்தாங்கன்னா, கிளாஸ் ரூம் விட்டு வெளியில் வரும்போது ரொம்ப நல்லா க்ளோஸாக பழகுவாங்க. பட் நமக்கு தேவையான அறிவுரைகள், நம்ம எப்படி பண்ணணும், எப்படி படிக்கணும், என்ன மாதிரி செட்டில் ஆகணும், இல்லை என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குங்கிறதுலாம் ரொம்ப ஈஸியாக ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுத்து இங்கே படிக்கும்போதே ஈவன் ஒரு அரசு பள்ளியில் படித்தாலுமே நம்ம படிக்கிற காலத்தில் ஒவ்வொரு விஷயங்களையும் நம்மளை சுற்றி நடக்கிற ஒரு நிகழ்வுகளோட ஒரு சயின்ஸ் கூட கனெக்ட் பண்ணி நம்ம படிக்கும்போது அது நம்ம மனசில் ரொம்ப ஆழமாக பதியும். அது ஒரு முக்கியமான காரணமாக அமையும். சின்ன வயசில் படிக்கும்போது நிறைய விஷயங்கள் நமக்கு முழுமையாக புரியாமல் ஒரு காரணமாக இருந்தாலுமே அது காலப்போக்கில் நம்ம அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு, நம்ம கல்லூரிக்கு போகும்போதோ, இல்லை நம்ம ஒர்க் பண்ண போகும்போதோ, இல்லைனா அதில் நம்ம இன்வால்வ் ஆகும்போதோ, அந்த ஒரு பிரின்சிபல்ஸ், ஃபிசிக்ஸ் எல்லாமே நமக்கு இன்னும் கூட ரொம்ப ஆழமாக அதனுடைய எக்ஸ்ப்ளனேஷனும் நமக்கு கிடைக்கும். நமக்குள்ள அந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு எக்ஸ்போஸ் பண்ணும்போது நம்மளுடைய அறிவுமே அதுக்கு அடுத்த லெவலில் போகும். இதை ஆக்சுவலாக சின்ன வயசில் இருக்கும்போதே அதை ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது.
ஸோ அதனால் நான் வந்து ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்லணும்னு விரும்புகிறேன். ஒரு திடமான தன்னம்பிக்கை ஃபஸ்ட்டு, அதுக்கடுத்து அதை பற்றி நம்ம ஒரு ப்ராப்பராக பிளான் பண்ணுறது, தென் அதுக்காக ஒரு எஃபோர்ட் போடணும். நிறைய பேர் வந்து எவ்வளவு தான் பிளான் பண்ணாலும் அதற்கான முயற்சி எடுக்க மாட்டாங்கங்கிற சென்ஸ் வந்து அவங்க வந்து அதுக்குள்ளே உள்ளே போகவே மாட்டாங்க. அதை யோசித்துக்கிட்டு திங்க் பண்ணிவிட்டு எழுதிக்கிட்டு இல்லைன்னா யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. என்றைக்கு நம்ம வந்து அதை ஒரு ஆக்டிவிட்டியாக உள்ளே இறங்கி பண்ணுறோமோ அன்னைக்கு வந்து அது நமக்கு ரிசல்ட்டை கொடுக்கும். அது செய்யாத வரைக்கும் நம்ம எவ்வளோ தான் யோசித்தாலும் அது வந்து நமக்கு ஒரு ரிசல்ட்டை கொடுக்காது. தென் ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக வேணும். அதே மாதிரி ஒரு நேர்மையாகவும் இருக்கணும். நம்ம நேர்மையாக இருக்கும்போது எல்லா இடத்துலையுமே வந்து எந்த இடத்துலையும் தலை குனியாமல் எதுவுமே தவறுகள் நம்ம மேலே இல்லாத பட்சத்தில் நம்ம எல்லா இடத்துலையும் வந்து ஒரு நல்ல ஒரு மாணவனாகவோ நல்ல ஒரு மனிதனாகவோ பண்ணுறதுக்குள்ள எல்லா அமைப்புகளும் நமக்கு அமையும். இதே மாதிரி நான் பிஇ படிக்கும்போதாக இருக்கட்டும் இல்லைனா எம்இ படிக்கும்போதாக இருக்கட்டும் என்னோடய ஆசிரியர்களும் வந்து எனக்கு நிறைய உதவி இருக்காங்க. இந்த வகுப்பில் இதனுடைய அலுமினி மீட்டாக இருக்கிறதுனால நான் இதோட மட்டும் நிறுத்திக்கொள்கிறேன். இதையும் தாண்டி என்னோடய உறவினர்களோ என்னோட நிறைய சுற்றுச்சூழலோ வந்து எனக்கு மிகவும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதில் சில குறிப்பிட்டபடி இங்கே நிறைய பேர் இருக்கீங்க. மேபி ஒவ்வொருத்தராக நான் கவர் பண்ணேன்னா ரொம்ப டைம் எடுக்கும். நான் ஷார்ட்டாக முடிச்சிருந்தேன். இருந்தாலும் ஒவ்வொரு காலகட்டத்தில் நம்ம கஷ்டப்பட்ட காலங்களிலும் வந்து உதவி பண்ணவங்க இல்லைன்னா நமக்காக நம்மளை ஷேப் பண்ணவங்கன்னு பார்க்க போனீங்கன்னா நான் என்னோடய தந்தையிலேருந்து ஆரம்பிக்கும் போது என்னோடய அப்பா வந்து என்னை வந்து எப்படி வளர்த்தாங்க இல்லை என்ன மாதிரி ஒரு நல்ல கேரக்டராக இருக்குன்னு சொன்னாங்க. என்கிட்ட ரொம்ப ஃப்ரீயாக டிஸ்கஸ் பண்ணுவாங்க. நீ வந்து இந்தந்த ஜாபுக்கு போகலாம் இல்லை இந்த மாதிரி கேரியர் செட் பண்ணலாம், உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு எனக்கு வந்து எல்லா ஃப்ரீடமுமே கொடுக்க தான் செஞ்சாங்க. ஸோ அவங்க கொடுத்த ஃப்ரீடம்னால நான் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயுமே மூவ் பண்ணும்போது இது எல்லாம் என்னோடய டிசிஷனாக இருந்தது. பட் எங்கள் அப்பாட்ட வந்து கன்சல்டேஷன் பண்ணி தான் எல்லாமே டிசிஷன் எடுத்தேன். ஸோ நீங்களுமே வந்து பெற்றோராக வந்து ஒரு சில விஷயங்கள் என்ன நீங்கள் பார்க்கணுன்னா உங்கள் பிள்ளைங்க வந்து ஃப்ரீடமாக டிசிஷன் எடுக்கிறது வந்து கரெக்டு தான். அவங்கள நீங்கள் மானிட்டர் பண்ணது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் அவங்கள வந்து ஒழுங்குபடுத்துதல் மானிட்டரிங்கன்னா வந்து நீங்கள் அவங்கக்கிட்ட ஓப்பனாக என்றைக்கு டிஸ்கஸ் பண்ணுறீங்களோ அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை கேட்குறீங்களோ அதில் உள்ள ப்ளஸ் மைனஸ்லாம் நீங்கள் சொல்கிறீங்களோ அதுதான் அவங்கள வந்து வழிநடத்தி ஒரு ஷேப்புக்கு கொண்டு வரும். அதே மாதிரி நீங்கள் வந்து எப்போவுமே ஸ்டூடெண்ட்டாக படிக்கும்போது வந்து எதுக்குமே தயங்காமல் அது வந்து உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும் இல்லைனா இன்னொருத்தராக இருக்கட்டும் நீங்கள் வந்து ஒரு ஒப்பீனியன் கேட்குறதுலையோ உள்ள அட்வைஸ் கேட்குறதுலையோ வந்து ரொம்ப டிலே பண்ணாதீங்க. எல்லாத்தையுமே ஈஸியாக ரீச் பண்ணுங்கள் ஃபைனலாக. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போது என்னோடய சித்தப்பா சேவியர் தனபால் சித்தப்பா அவங்க எனக்காக நிறைய பண்ணியிருப்பாங்க. இப்போ இன்றைக்கி ஆரம்பத்தில் கூட நம்ம வந்து இது பண்ணோம், ஒரு மௌன இது பண்ணோம். ஆனால் பார்க்க போனீங்கன்னா நான் நிறைய டைம் நான் படிக்கும்போதாக இருக்கட்டும் நான் அந்த கேரியருக்கு நுழையும் போதாக இருக்கட்டும் எனக்காக சில புக்கெல்லாம் எனக்கு வந்து ஷேர் பண்ணுவாங்க. அதாவது நம்ம ஸ்கூலில் படிக்கிற புக்ஸ் மட்டும் கிடையாது, அடிஷ்னலாக வந்து பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்காக நம்மளுடைய நேரங்களை வந்து நேர மேலாண்மையெல்லாம் எப்படி பண்ணணும் அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் எனக்கு எந்த விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா இப்போ ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் எழுதுகிறோம்னா நம்ம அதில் ஒரு முக்கியமான விஷயங்கள் வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட டைம். ஸோ டைம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அந்த கொடுக்கப்பட்ட டைமில் வந்து நீங்கள் எவ்வளோ ஹையாக ஸ்கோர் பண்ணுறீங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டிஸ் பண்ணணும். ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ்லாம் என்னது, அதுக்கடுத்த கஷ்டமான கொஸ்டின் என்னது, ரொம்ப ஹார்டாக உள்ள கொஸ்டின்ஸ் என்னது. நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா ரொம்ப ஹார்டான கொஸ்டின்ஸில் வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுறதை வந்து மிஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து அவங்களுக்கு நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறத அவாய்ட் பண்ணும். ஸோ அந்த மேனேஜ்மெண்ட் எல்லாமே வந்து நிறைய புக்ஸுகள் படிக்கும்போது நம்ம எப்படி அதை பிளான் பண்ணணும், என்ன மாதிரி அட்டெம்ப்ட் பண்ணணும், எவ்வளோ டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், அது நமக்கு தெரியுதா இல்லையா ஒரு கொஸ்டினை ரீட் பண்ணும்போது. அதே மாதிரி நம்ம ஒரு ஆன்சர் பண்ணதுக்கப்புறமே வந்து ஃபுல்லாக ஒரு டைம் நம்ம ஒரு 3 hours டைம் டியூரேஷன் கொடுத்துருக்காங்கன்னா ஒரு 2.5 hours முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு ஒரு 1/2 hour வந்து அதை ரிவைஸ் பண்ணுறதுக்குள்ள ஒரு டைமாகவும் நம்ம ஒதுக்கிட்டு இருக்கணும். ஸோ அதுவும் ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த மாதிரி சில டிப்ஸும் வந்து என்னோடய வாழ்க்கையில் வந்து நான் ஃபாலோ பண்ணது தான். அதுக்கு உறுதுணையாக என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும் என்னோடய ரிச்சீஸாக இருக்கட்டும் நிறைய பண்ணாங்க. என்னோடய சந்திரன் சித்தப்பா கூட எனக்கு வந்து நிறைய இது பண்ணியிருக்காங்க. நாங்கள் ஒரு சின்ன வயசில் வந்து என்னோடய அப்பாலாம் உடம்பு சரியில்லாக இருக்கும்போது நாங்கள் ஸ்கூல் போகும்போது எங்களுக்கு வந்து நாங்கள் அவங்க வீட்டில் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ எங்கள் அப்பா அம்மாலாம் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அவங்க உடம்புலாம் இருக்கும்போது ஸோ இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் நமக்கு இந்த இடத்துல இருக்கும். அதே மாதிரி இந்த ஊரில் வளரும்போது ஒரு சில ப்ளஸ் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ மற்ற சிட்டிகளில் இருக்கிற மாதிரி இருக்காது. அந்த குழந்தைங்களுக்கு வந்து எல்லாரையுமே தெரியும். அதே மாதிரி இந்த பள்ளிக்கூடத்துலேயும் வந்து நமக்கு டீச்சர்ஸ் இருக்கிறாங்க. டீச்சர்ஸ் உள்ளூர்காரங்களாகவும் ஒரு சில பேர் இருப்பாங்க. நம்ம வந்து அவங்கள மீறி எந்த தப்புமே பண்ண முடியாது. எது பண்ணாலும் உடனே வீட்டுக்கு போகிறோம். அதே நேரத்தில் நமக்கு இடையில் நிறைய பிரச்சனை வராமல் ஈஸியாக பார்த்துக்கிடுவாங்க. அவங்க ஈஸியாக கைட் பண்ணுவாங்க. இப்போ இருக்கிற மாதிரி நம்ம ரோஸ்லின் அக்கா இருக்கிறாங்க, ரவிகாந்தா தான் இருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து இப்போ வழிநடத்துகிற மாதிரி அன்னைக்கும் இருந்தாங்க. அன்றைக்கி ரவிகாந்தத்தெல்லாம் நான் இங்கே வாலிபாலில் விளையாடுறது உண்டு. சம்மர் வெக்கேஷன்ஸ்லாம் பண்ணாங்கன்னா எங்கள் ட்ரைனிங் எடுப்பேன். ஸோ அதையும் பற்றி ஒரு சில பாயிண்ட்ஸ் நான் சொல்லிவிடுறேன்.
இங்கே நான் ட்ரைனிங் எடுக்கும்போது இங்கே வந்து நான் பெரிய பிளேயர்ஸ் எல்லாம் கிடையாது. இருந்த போதிலும் வந்து இதெல்லாம் எப்போ யூஸ் ஆகும்னா, நம்ம வந்து ஒரு மல்டி ஸ்கில் நம்மளோட பில்ட் பண்ணிட்டு இருக்கும்போது வெளியில் நம்ம போகும்போது ஒரு ஹாபீஸு, இப்போ இந்த காலத்தில் நிறைய வந்து ஹாபீஸ்னால் மொபைல் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறது தான் டைம் பாஸ் பண்ணுவாங்க. பட் என்னோடய ஹாபீஸ் எல்லாமே மோஸ்ட்லி எப்படி இருக்குன்னா, நான் கல்லூரி படிக்கிற நேரத்தில் வந்து காலேஜில் ஃபுல்லாக படிச்சுட்டு மேபி ஹாஸ்டலில் படிக்கிறதுக்கு ரொம்ப டைம் இருந்தாலும் அந்த டைமில் ஃபுல் எஃபோர்ட் போட்டாலுமே வந்து இடையில கிடைக்கிற அந்த ஈவினிங் டைமில் வந்து நான் வந்து விளையாட போவேன். நான் வந்து வாலிபால் விளையாடுவேன். ஸோ அதில் வந்து என்னென்னா, நமக்கு வந்து ஒரு காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு மைண்டு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது அந்த கேம்ஸ் ஆடும்போது நமக்கு வந்து ஒரு டீம் கோஆர்டினேஷன்ஸு, ஒரு லீடர்ஷிப் ஸ்கில்லு இது எல்லாமே டெவலப் ஆகும் ஆக்சுவலாக. அதாவது மனுஷங்கும்போது வந்து ஒரு சமூகமாக வாழும்போது நிறைய பலன்கள் இருக்குது. அதை வந்து அனுபவிக்கிறதுக்கு சில காரணிகள் நமக்கு கிடைக்கும். அதை வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறது வந்து பெரிய லெவலில் நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது விளையாட்டு ஒரு காரணமாக இருந்தது வாலிபால்லையும் வந்து. ஸோ அது ஒரு முக்கியமான காரணம் தான். அதனால் நான் அதையும் ஷேர் பண்ணிடுறேன். மேபி உங்கள் குழந்தைங்களும் வந்து எல்லா விஷயங்கள்லையுமே வந்து எது முக்கியம் எது முக்கியம் இல்லை, ப்ரையாரிட்டைஸ் பண்ண வேண்டியது, எதுக்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணணுங்கிறத வந்து நம்ம பிளான் பண்ணுறது, அதுக்காக கடின உழைப்பு பண்ணுறது கண்டிப்பாக அது வந்து ரிசல்ட் கொடுக்கும். இப்போது நான் இதோட என்னோடய உரையை முடித்துக் கொள்கிறேன். இங்கே இருக்கிற எல்லா பெற்றோர்களுக்கும் மாணாக்கர்களுக்கும் என்னுடைய ஆசிரியர் பெருமக்களுக்கும் இப்போ இருக்கிற ஆசிரியர்களுக்கும் இந்த 60 ஆண்டு விழா வைர விழா கொண்டாட்டத்தின் வாழ்த்துக்களை தெரிவித்து முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். திரு அந்தோணி நீதி மாணிக்கம் தன்னை பற்றியும் தன்னுடைய குடும்ப சூழல் பற்றியும் விரிவாக தான் இந்த அளவிற்கு உயரத்திற்கு வந்ததற்கான அந்த அடிப்படையான சில செய்திகளை இந்த சபையில் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அதுபோல் வருகின்ற இளைய தலைமுறையினருக்கான சில அறிவுரைகளை, சில கருத்துக்களை அற்புதமான தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து இங்கே சொல்லியிருப்பதும் ஒரு பாராட்டத்தக்க உரையாக நான் பார்க்கிறேன். 5:30 மணிக்கு நம்முடைய இந்த திரைப்படத்தை வெளியிட இருக்கின்றோம். அதற்கு முன்பாக ஒரு நிமிடம் திரு சதீஷ் சந்திரன் அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மேடையில் வீற்றிருக்கின்ற பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் பழைய மாணவர்கள், இங்கு வந்திருக்கின்ற பெரியவர்கள், பழைய மாணவர்கள், பள்ளி ஆசிரியர்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பள்ளியானது 60 ஆண்டுகளை கடந்துள்ளது. இந்த பள்ளியிலே நான் 75 to 79 ஆண்டுகளில் படித்தேன். பள்ளியில் நுழையும் போது எனக்கு அந்த பழைய நினைவுகள் தான் வருகின்றது. இங்கே உள்ளே இந்த 2 பில்டிங் மட்டும்தான் இருக்கும், வேறு பில்டிங்கே இருக்காது, காம்பவுண்டு வால் கிடையாது, வேலி சுற்றி வேலிக்கருவை தான் நிற்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இந்த பள்ளிக்கூடத்தில் வந்து நாங்கள் படித்தோம். ஆனால் அந்த தருவை மண்ணுக்கே உரியது நமது மாணவர்களுடைய திறமை. மற்ற கிராமங்களை நீங்கள் பார்க்கும்போது நமது ஊரை சார்ந்த மாணவர்கள் மிகவும் அறிவாளிகள், நல்ல புத்தி கூர்மை உள்ளவர்கள், படிக்கக்கூடிய திறமை உள்ளவர்கள். ஆனால் அதை ஒழுங்காக பயன்படுத்த வேண்டும். அதை இன்னும் சரியாக பயன்படுத்தாமல் இருக்கிறார்கள். நான் சிறு வயதிலே இருக்கும்போது 9ஆம் கிளாஸ் படிக்கும்போது இங்கே ஆனுவல் டே நடந்துச்சு. அதில் ஒரு சாம்பியன்ஷிப் வாங்கினேன். என் வாழ்க்கையில் நான் முதலாக ஒரு சாம்பியன்ஷிப் வாங்கினது அந்த போட்டியில் தான். அதற்கு பிறகு நான் எவ்வளவோ விளையாட்டு போட்டிகள் பல பரிசுகளை பெற்றுள்ளேன். எனக்கு இருந்தாலும் இந்த பள்ளியில் நான் சாம்பியன்ஷிப் எடுத்ததை என்னால் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. மேலும் அந்த காலத்தில் உள்ள ஆசிரியர் பெருமக்கள் மிகவும் கண்டிப்போடு இருந்தார்கள். வீட்டில் உள்ள தாய் தகப்பனும் அதற்கு எந்தவித குறையும் சொல்ல மாட்டார்கள். நான் வீட்டில் போய் நம்ம இப்படி ஒரு வாத்தியார் எங்களை அடிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னால் வீட்டில் அடி விழும். வீட்டில் போய் நம்ம சொல்ல முடியாது. வீட்டில் போய் சொன்னால் நம்மளுக்கு தான் அடி விழும். அதுக்கு பயந்து வாத்தியார் அடித்ததை வீட்டில் போய் சொல்ல மாட்டோம். அந்த மாதிரி தான் இருந்தது. அப்போது வீட்டில் உள்ளவங்க கூட அந்த இடம் பெரியவர்கள் சொல்வார்கள், கண்ணை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாம் உரித்து எடுத்துருங்க சார் அப்படின்னு. அவ்வளவு ஃப்ரீடம் ஆசிரியர்களுக்கு இருந்தது. ஆனால் இந்த காலத்தில் இல்லை. ஏன்னா நான் ஆசிரியர் பணியில் முதலில் இருக்கும்போது நாங்கள் பயங்கரங்கள் அடிப்போம். ஏன்னா நான் ஒரு உடற்கல்வி ஆசிரியர், டிசிப்ளின் சைடு பார்க்க வேண்டிய ஆள். 6லேருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் பார்ப்போம். எந்த கிளாஸையும் நாங்கள் இது பண்ண மாட்டோம். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் இருப்போம். ஆனால் இப்போது அடிக்கிறதுக்கு பயப்படுகிறோம். இன்றைக்கி நான் ரிட்டையர்ட் ஸ்டேஜில் இருக்கிறேன். இந்த மாதத்தோடு என்னுடைய பணி முடிகிறது. 34 ஆண்டுகள் உடற்கல்வி ஆசிரியராக பணியாற்றி இருக்கிறேன். திறம்பட ஒரு
வாலிபால் பிளேயர். நான் இந்த மண்ணிலே வாலிபால் விளையாண்டு ஒரு யூனிவர்சிட்டி அளவுக்கு நான் போயிருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு வாலிபால் வந்து முதல் ஒரு 2-3 வருடங்கள் இந்த பள்ளி ஆரம்பித்த புதுசில் இருந்து அவங்க போய் ஒரு வாலிபால் மேட்ச்சில் மாவட்ட அளவில் வந்திருக்கிறாங்க. அதற்கு பிறகு என்னுடைய பேட்ச் தான் 1978 இந்த ஜோனல் போட்டிகளிலே வெற்றி பெற்று நாங்கள் மாவட்ட அணிக்கு சென்றோம். அதற்கு பிறகு தான் நமது ஊரிலே வாலிபால் போட்டியானது தொடர்ந்து வந்து இன்றைக்கி விளையாட்டுத்துறையில் நமது பள்ளி மிக சிறப்பான ஒரு நிலையை எட்டியிருக்கிறது என்பது நான் ஒரு உடற்கல்வி ஆசிரியருங்கிற முறையில் மிக பெருமையாக நினைக்கிறேன். மாணவர்கள் இந்த பள்ளியை நீங்கள் என்றைக்குமே மதிக்க வேண்டும். இன்றைக்கு உள்ள மாணவர்களுக்கு நான் கூறக்கூடிய ஒரு அறிவுரை என்னவென்றால், நீங்கள் படித்த பள்ளியை மறந்து விடாதீர்கள். நீங்கள் படித்த பள்ளியை போற்றுங்கள். உங்களுக்கு கற்றுத்தந்த ஆசிரியர்களை மதியுங்கள். முதலில் நீங்கள் கற்றுத்தந்த ஆசிரியர்களை மதித்து நீங்கள் படித்த இந்த பள்ளியை பெருமைப்படுத்தி இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு சிறந்த நிலைக்கு, உயர்ந்த நிலைக்கு அடையலாம் என்று சொல்லி அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி திரு சதீஷ் சந்திரன் அவர்களுக்கு.